வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு குட்டியான அமேசான் ஹால் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு கொஞ்சம் கலந்துதான் இருக்க போகுது. 2 ஃபுட்வேர் இருக்கு, மற்றபடி க்ளோதிங் ஐட்டம் தான் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ், ஸ்டோரிஸ் எல்லாமே கலந்து இருக்கு இந்த சேனல்ல. எல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கேயும் போய் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஷால் இந்த மாதிரி போட்டு ரொம்ப நாள் ஆச்சா? இப்போதான் ஷால் எடுத்து மாட்டினேன். கொஞ்ச நேரம் இப்படிக்கும் நடந்தேன். இந்த ஷால் இங்கே இப்படி இருக்கு. முன்னெல்லாம் நம்ம இப்படிலாம் ஷால் போட்டவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ஏன் இங்கே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குன்னு தெரியல. இது மெயின் ரீசன் எதுக்கு எடுத்தேன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக தான் எடுத்தேன். அது பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த பிளாக் கலர் ரிப்டு டிஷர்ட் எடுத்திருந்தேன். ஏன்னா உங்ககிட்ட ரிப்டு டிஷர்ட் எவ்வளோ இருக்குது, அதுவும் பிளாக் கலர் டிஷர்ட் எவ்வளோ இருக்குது. ஐ நோ இந்த மாதிரி வருது. இதை நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இதை நான் எம் சைஸில் தான் பிக் பண்ணேன். ஆனாலும் குட்டியாக தெரியுது, ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸ்லீவ் இப்படி ஃபுல் ஸ்லீவ் இதுக்கு தான் வாங்கினேன். அப்படி ட்ரீமியாக இருக்குது. கிட்ட பார்க்க அப்படியே ஸ்லோ மோஷனில் மூவ் ஆகுது. ஃபோட்டோவில் பார்க்க இன்னும் நிறைய புசுன்னு இருந்துச்சு. பட் இது தனியாக இங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. லைக் 2 ஸ்டிச் தான். இதோ இப்படி ஓட்டெல்லாம் வேறு இருக்குது. அந்த கொரியன் பொண்ணு போட்டிருந்ததா, வா இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு நான் எடுத்தேன். நான் இதை எப்படி வாஷிங் மிஷினில் துவைப்பேன்? இதெல்லாம் அதில் துவைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஃபேக்காக தான் இருக்கும் போல். இப்படிலாம் வராதுன்னு நினச்சேன். ட்ரைடு. அது குட்டி குட்டியாக அங்கங்கே பிஞ்சு இருக்குது. தெரியாது எனக்கு. இப்போயும் சத்தியமாக தெரில எப்படி இதை வாஷ் பண்ணுறதுன்ட்டு. வாஷ் பண்ணி இது பண்ணால் அதே மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது நான் வர வீடியோவில் இங்கே வரைக்கும் தான் தெரியுது. இதை தான் இப்படி ஆட்டி பேசுகிறேன். எப்படி இருக்கும்ல. அடுத்து டெனில்ல இருந்து ஒரு ஃபுட்வேர் எடுத்திருந்தேன். இது கொஞ்சம் கியூட்னஸ்ல வருது. இந்த மாதிரி போ வச்சு போல இந்த மாதிரி பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹீல்லையும் சேம் பிரிண்ட் இருக்கு. அண்ட் இது நல்லா பாயிண்டடாக இருக்குது. ஒரு குட்டியான ஹீல் எனக்கு பர்ஃபெக்ட் சைஸில் இருக்குது. 39ல் எடுத்தேன். லைட்டாக லூஸாக இருக்குது, பட் ஸ்டில் கம்ஃபியாக இருக்குது. வெயிட்டே இல்லை, ரொம்ப லைட்டாக இருக்குது. ரொம்ப கிளாஸியாக ப்ரிட்டியாக இருக்குது. அண்ட் இந்த பாயிண்டட் இதுக்கு மேலே இது எலாங்கேட் ஆயிருந்ததுன்னா இந்த ராஜாவின் ராஜ தந்திர அப்படின்ற ஒரு செருப்பு, இப்படி வேட்டிய ராஜா செருப்பு மாதிரி நீட்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். பட் திஸ் இஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. கரெக்டான ஷேப்பு, கரெக்டான லென்த்து. எனக்கு இது ரொம்ப இதுவாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. நான் அதுவும் யோசிச்சேன், பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. வெரி பிரிட்டி. இது இந்த மாதிரி பக்கிள்ஸ் மாட்டுறது. ஆர்த்தி, உங்களுக்கு பக்கிள்ஸ் மாட்டுறதுலாம் பிடிக்காதே அப்படின்னா, இது ஹூக்கு தான், ஃபுல் பக்கிள்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் ஹூக்கில் மாட்டினா போதும். எனக்கு மெயினாக இந்த மாதிரி அந்த ஆங்கிளில் இப்படி கட்டாறது தான் எனக்கு பிடிக்காது. பட் ஆனால் இந்த போவோட க்யூட்னஸ்க்கு எனிதிங் இஸ் ஓகே, ஃபைன். அந்த செருப்போட டப்பாவும் நல்லா பிஞ்சு இதுவாக தான் இருக்குது. பேட்டால் ஒரு ஃபுட்வேர் வாங்கியிருந்தேன். அதோட டப்பாவும் இந்த இதில் தான் இருக்குது. இந்த டப்பா இப்படி பிஞ்சிருக்கா. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய கவரில் மாற்றி போட்டு அப்படியே அனுப்பிட்டாங்க. இந்த வெஜ்ஜஸ் வாங்கினேன். இது பார்க்குறதுக்கு என்ன ஒரு பழைய யூஸ் பண்ண வெஜ்ஜஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு தோணலாம். இது ஒரு டார்க் ப்ளூ கலரில். இது கிட்ட பார்த்தா தான் அந்த ஒரு ஷைன் தெரியும். தெரியுதா? இந்த மாதிரி இது ஆக்சுவலி நான் வீட்டுக்குள்ளே போட்டு நான் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு நடந்து பார்த்தேன். வெரி கம்ஃபர்டபுள். இது கொஞ்சம் ஹைட்டான ஒரு வெட்சு தான். இங்கே நல்லா குஷன் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு இந்த ஒரு கொஞ்சம் ஹார்டாக இல்லை, நடக்கிறதுக்கு கரெக்டான சப்போர்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி 2 இது வெரி ப்ரிட்டி, செம்மையாக இருக்குது. சீரியஸாக கம்ஃபர்டபுளாக. ஹீல்ஸ்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு வெஜ்ஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெஜ்ஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஹீல் ஹைட் எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் நம்ம
நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்ச நாள் நான் பாயிண்டட் ஹீல்ஸ் அந்த மாதிரிலாம் நான் போடலை, இப்போ சடனாக அதை போடும்போது லைட்டாக தடுமாற்றம் அந்த மாதிரி வருது அப்படின்னா நான் வந்து வெஜ்ஜஸில் திருப்பி போட்டு ஒரு 2-3 நாள் போட்டு அதுக்கப்புறம் அந்த இது போவேன். அந்த மாதிரி பேட்டால ஒரு பாயிண்டட் இவ்வளோ பெரிய ஹீல் வச்சுருந்தேன். அது வந்து இப்படி பூட்டு நடக்கும் போதெல்லாம் இப்படி இருக்கும். அதே மாதிரி அதே சைஸில் வெஜ்ஜஸ் கிடச்சிருச்சு. வெரி பிரிட்டி. இதை எவ்ரிடேக்கும் போடலாம். இப்போ நான் போட்டிருக்கல சுடி இந்த மாதிரி ட்ரெஸ்க்கும் போடலாம். பட் ஆனால் இது மட்டும் அப்படி டப்பா மட்டும் அப்படி பாவமாக வந்திருந்தது. வாட் ஆர் தே சீரியஸ்? நான் இதை வாங்கவே இல்லை. இதில் டேகும் இல்லை. இட்ஸ் வெரி டர்ட்டி டூ. வாட் த ஹெல்? கார்ஜியஸ் ஹிஹின்னு போட்டிருக்கு. அண்ட் இது யாருன்னே தெரில. இது என்னடா இதை நான் என்னன்னு போட்டு நான் ரிட்டர்ன் போடுவேன். இது என்ன பொருள்னே எனக்கு தெரியலையே. எது வராமல் இதாச்சுன்னே தெரியலையே. புது பேக்கேஜ் எல்லாமே அப்படியே கேமராவில் பிரிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். வச்சா லாப்பு. அடுத்து இந்த ரிப்டு டிஷர்ட் எடுத்தேன். எனக்கு இந்த கலர்லையா எடுத்தேன். இதை நான் டார்க் டஸ்கி பிங்க் கலரில் பிக் பண்ணேன். ஏன் ப்ளூ கலர் வந்திருக்கு? நான் தான் யோசிக்கிறேன், ஓகே கலர் இஸ் பிரிட்டி, பட் இந்த கலர் நான் பிக் பண்ணாத மாதிரி இருக்கே அப்படின்ற, வேற ஏதோ மாறி வந்துருச்சோ இந்த ப்ராடக்ட்னு பார்த்தா. ஷோ நான் வந்து டஸ்கி பிங்க்ல எடுத்தேன். நல்லா இருக்கு, குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு. இது எட்ஜு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி கட் பண்ணி அப்படியே அப்ரப்டாக இருக்கும்ல அந்த மாதிரி எட்ஜு. வெயிட்டாகவும் இருக்கு, நல்ல ஸ்ட்ரெச் ஆகுது. ஒரு நல்ல டிஷர்ட். பட் ஆனால் ஐ டென்ட் வாண்ட் இட் இன் திஸ் கலர் டியூட். என்ன இன்னைக்கு இந்த ஹாலில் எல்லாமே சொதப்பெல்லாம் போகுது. ரெண்டு செருப்பு டப்பா பிஞ்சு வந்தாலும் பரவாயில்ல, பட் ரெண்டு செருப்பு இட்ஸ் வெரி பிரிட்டி. கரெக்டான சைஸு எனக்கு நான் பிடிச்சிருக்கு, அதனால் ரெண்டு வச்சாச்சு. டிஷர்ட் டிஷர்ட் யாருதுனே தெரில, அது வந்திருக்கு. ரெண்டாவது அதை நான் வாங்கவே இல்லை, அதுவும் ரிட்டர்னு. இப்போ என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் இந்த இதில். இப்போ நான் நிஜமாலே அதை வாங்கினேனா? எனக்கு அந்த கலர் வாங்கின மாதிரியே ஐடியா இல்லையே. என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இது மொத்தமாக ஆர்டர் போட்டிருந்தேன், இந்த குர்த்தி எல்லாமே சேர்த்து. அது வந்து இங்கே டெலிவர் ஆகாமல் இங்கே வரைக்கும் வந்துட்டு அன்ஏபிள் டு டெலிவர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு ரிட்டர்னிங் டு செல்லர் அப்படின்ட்டு ஆர்டரே கேன்சல் ஆகிடுச்சு தானா. அது ரொம்ப நாள் ஆச்சு, நான் அதை கவனிக்கவே இல்லை. அப்புறம் நான் திருப்பி ஆர்டர் பண்ணேன், அப்படியே ரீஆர்டர் மாதிரி இருக்கும்ல, திருப்பி அதை ஆர்டர் பண்ணி அது அப்படியே மொத்தமாக வர மாதிரி. அதுக்கப்புறம் நான் மறந்தே போயிட்டேன் நான் வாங்கினேன்னே. அதனால தான் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒழுங்கா. டஸ்கி பிங்க்ல அதே ரிப்டு டிஷர்ட் அண்ட் எட்ஜஸ்லாம் இந்த மாதிரி அன்டன்னா இருக்கும். தான் ஸ்லீவ் இன் பண்ணி ஒரு ஜீனுக்கு போட்டால் நல்லா இருக்கும்ல, அதுக்காக அந்த மாதிரி இதுக்காக வாங்கினேன். ஆப்வியஸாக இந்த கலர் பார்த்தா நான் விட வேணாம், அதுக்காக தான் எடுத்தேன். அவ்வளோதான், ஹால் முடிஞ்சிருச்சு. குட்டி ஹால் தான், பட் ஆனால் இவ்வளோ குட்டியாக வரும்னு எதிர்பார்க்கல. ஒரு மாதிரி எனக்கே வந்த பொருளெல்லாம் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், யாரையாவது வந்து எனக்கு ஆர்டர் பண்ண சொல்லணும். அது வந்து என்ன பொருள்னே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி சர்ப்ரைஸாக ஆர்டர் பண்ணி அந்த பேக்கேஜ் வந்து நம்ம பிரிக்கலாம். ஓ இது வந்திருக்கு, நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த மாதிரி பண்ணலாமா? இல்லைன்னா நீங்கள் வந்து அப்பயே நான் கண்டுபிடிச்சிடணும். நீங்கள் செலக்ட் பண்ணி லிங்க் அமிச்சு நான் வாங்கினாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் இல்லை, அது செட் ஆகாது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நல்லா இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு ஷாக் வர்றதுக்கு அந்த ஷாக் பரவாயில்ல. ஐயோ தூக்கம் வருது எனக்கு இப்போவே. இதுக்கு அடுத்து வந்து இப்போ டைம் வந்து 3:46 ஆகுது. 4 ஆக போதா. இப்போ நான் ஒரு கோஸ்ட் வீடியோ எடுக்கிறேன்னா அது எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடும். 5:30 அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் போட்டு காட்டணும். 6:30 அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு போகும்போது 7 ஆகிடும். தூங்குறதுக்கு 8:30. அச்சாடா பர்ஃபெக்ட். இந்த மாதிரி தான் எனக்கு இருக்க போது போல். சரி ஓகே, இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். டைம் இல்லை, நான் வந்து ஓகே டைம் இருக்க போல், ரொம்ப லேட் ஆகலை. கொஞ்சம் ஒரு வீடியோக்கும் இன்பிட்வீன் நான் வந்து கொஞ்சம் மென்டலி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு பார்த்தேன். பட் ஆனால் நோ டைம்.
இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட் நவ் 4 ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும், காக்காலாம் கத்த ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்துருச்சு. நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.